ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பாஸ்தா செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றிட்டு பாஸ்தா நல்லா நம்ம தேவையான அளவு போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு எண்ணெய் போட்டு நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வேகணும். கொஞ்சமாக ஸ்பூனை வச்சு கலரி விடுங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்போது நல்லா வெந்துருச்சு. ஒரு தனியாக வடிகட்டிட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக பச்சை தண்ணி பிடிச்சி நல்லா இன்னொரு வாட்டி கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறணும். இது அப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், பூண்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போல்லாம் அரைச்சாச்சு. அதுக்கு மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு கொஞ்சம், நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பார்த்திங்களா அந்த தக்காளி பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா ஊற்றிடலாம். அதை ஊற்றினா அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அதுவும் நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு வதக்கலாம், இன்னும் அடி பிடிச்சிடும். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த உப்பு தேவையான அளவு இதுக்கு போட்டுக்கலாம். போட்டு இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா கொட்டின்னு மசாலா ஸ்மெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுலாம். எல்லாம் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், இன்னும் அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம ஆற வச்ச பாஸ்தாவை எடுத்து கொட்டிப்போம். ஃபுல்லாக கொட்டிட்டு நல்லா கலரி விடுவோம். எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுவோம். கலரி விட்டோம்னா நல்லா இதுவாகிடும், அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் நம்ம சிம்மிலே வச்சு பண்ணோம்னா. கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுப்போம். லாஸ்ட்டாக ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டோம்னா அந்த புளிப்பு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டோம்னா சூடான பாஸ்தா ரெடி.